ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம், அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அப்படின்னு பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து தவறான விஷயத்தில் யாரும் பயன்படுத்த வேண்டாம். ஸோ நல்லதை நினைப்போம், நல்லதுக்கே பயன்படுத்துவோம். இங்கே மொபைலாக இருக்கட்டும், உங்கள் பிசியாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படி சொல்லிட்டு ஒன்று வரும், டிஎன் போலீஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸும் நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போங்க. ரெஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த ஹோம் பேஜுக்குள்ளே போங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஆப்ஷனும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும், ஸ்டேட்டஸு, எஃப்ஐஆர் வியூ, ஸோ எல்லாமே இதிலே வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ சப்போஸ் நம்மளால் நேரில் போக முடியல, நம்ம ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நாம் இதில் வந்துட்டு நம்ம நேரிலே போகாமல் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களோட நேம் கொடுத்துருங்க. உங்களோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களை மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வச்சு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணால் உள்ளே போனோன்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படியே அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், டிஎன் போலீஸோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா வந்து அவங்களே ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பேசிக்கான லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து அவங்களே வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்படி சப்போஸ் இல்லை வேறு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே அதர்ஸ் அஃபென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ட்ரு ஆயிரும். ஸோ என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நம்மளோட மெயின் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே இதுதான். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கீழே இங்கே வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கனாவே கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட் இந்த இடத்துல. ஆமாம், நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் இங்கே இதிலே வந்துடும். நீங்கள் இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஜெண்டர் இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க, உங்களோட அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிங்க, மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களோட மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஏன் மெயில் ஐடிக்கு சொல்கிறோன்னா, மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இல்லை அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அது வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம வியூ பண்ணுறதோ ட்ராக் பண்ணுறதோ நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதை வந்து மெயில் ஐடி இங்கே கொடுத்துங்க. இங்கே வந்து சப்ஜெக்டில் வந்து நம்ம ஆல்ரெடி அதர் அஃபென்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ இல்லை இதில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. டேட் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன குற்றங்கள் வந்து எந்த தேதியில் நடந்தது ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அந்த டேட் என்னவோ அந்த டேட் வந்து அதில் கொண்டு கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸை கொடுத்துருங்க. ஸோ எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் இதில் வந்து கிளிக் பண்ணி அந்த இந்த டயலாக் பாக்ஸில் வந்துட்டு எந்த பிளேஸோ அந்த பிளேஸ் வந்து கொடுத்துருங்க. இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் வந்துட்டு இதில் வந்துட்டு இதிலே பார்த்துருக்காங்க, இதிலே வந்து கொடுத்துருங்க. 2000 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் அலோட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட கம்ப்ளைண்ட்டை விரிவாக நீங்கள் வந்து தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ வந்து டைப் பண்ணி இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இதில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து டைப் பண்ணுங்கள். இல்லை நீங்களே வந்து உங்களோட மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி டிராஃப்டில் நீங்களே சும்மா டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாண்ட் டு அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்துன்னா 500 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. இங்கே எஸ்னா இங்கே எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோனா நோன்னு கொடுத்துங்க. எஸ்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு
இங்கே அட்டாச் பண்ண சொல்லி கேட்கும். இந்த சூஸ் பண்ணி உங்கள ஏதாவது அதுக்கான ப்ரூஃப் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணிட்டு இங்கே செக்யூரிட்டி கோட் பார்த்தீங்களா, இந்த செக்யூரிட்டி கோடை என்டர் பண்ணிட்டு இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று வரும். ஸோ அந்த நம்பரை வச்சுட்டு திருப்பி நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்குள்ளே வாங்க. இந்த ஹோம் பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளைண்ட் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கேட்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் என்டர் பண்ணிட்டு இந்த செக்யூரிட்டி கோட் இதில் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ எது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்கெங்கே போயிருக்காங்க, என்னென்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து போட்டேன். ஸோ தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.